ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரீன்வெல் சேனல். இன்றைக்கி நம்ம கிரீன்வெல் சேனலில் எக் ஃப்ரை ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் சாஸ் எதுவுமே சேர்க்காம வீட்டில் இருக்கிற காய்கறிகளை வச்சே எப்படி கடைகளில் விற்கிற அதே மாதிரியான டேஸ்ட்டில் ஃப்ரை ரைஸ் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஃப்ரை ரைஸ் செய்கிறதுக்கு தேவையான முட்டையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 3 முட்டையை அது கூட சேர்த்துருக்குறேன். அடுப்பு பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் இருக்கணும். இப்போ முட்டை கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து முட்டையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முட்டையில் எந்த ஒரு ஈரப்பதமும் இல்லாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இதை தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். திரும்ப அதே கடாயில் ஃப்ரை ரைஸ் செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு, இது ரெண்டுத்தையுமே நான் துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி அதையும் இதை கூட சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற காய்கறிகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். 100 கிராம் கோஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே பெரிய சைஸ் கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 15 போல் பீன்ஸ், அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு பெரிய சைஸ் குடமிளகா. இப்போ நம்ம சாஸ் எதுவுமே சேர்க்காததுனால இந்த காய்கள் எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பாக போடணும். அப்போ தான் ஃப்ரை ரைஸ் டேஸ்ட்டில் வரும். இப்போ காய் எல்லாத்தையுமே நல்லா வதக்கணும். அடுத்ததாக அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த மசாலா பொருள் இல்லை அப்படின்னா ஃப்ரை ரைஸில் டேஸ்ட் கம்மியாக இருக்கும். இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதங்கிருச்சு, காயோடு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற முட்டையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். முட்டையை இந்த சமயத்தில் தான் நம்ம சேர்க்கணும். முட்டையை சேர்த்த உடனே 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரை ரைஸ்க்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. சாதத்தை பார்த்திங்க அப்படின்னா உதிரியாக வடித்து தனியாக பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுருக்கிறேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த சாதத்தை எடுத்து நாம் செஞ்சு வச்சுருக்கிற ஃப்ரை ரைஸ் மசாலாவோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான், நம்முடைய ஃப்ரை ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.